இந்த அப்பளத்தில் தாங்க இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் நார்மல் அப்பளத்தில் வச்சுருக்கேன். இதில் இன்னும் செஞ்சதில்லை. வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. கீரை ஆயாச்சு. சுக்குட்டி கீரை பொரியல், ரசம், தயிர் இருக்குது. குழம்பு மட்டும் இன்னும் நான் வைக்கவே இல்லை. ஒயிட் ரைஸ் கூட ஆயிடுச்சு. இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வேலை இப்படியே தான் ஓடும். முதல்லலாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுவோம். என் சின்னவனுக்கு கொஞ்சம் சளி இன்னுமே சரியாகலை. ஒரு வேளை தலைக்கு ஊற்றி விட்டால் கொஞ்சம் சரியாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இன்றைக்கி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் தான், அப்படி வெறும் தேங்காய் எண்ணெய். ஒரு ரெமெடி சொல்கிறேங்க. பெரியவனுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்தது. டேண்ட்ரஃபுங்கிறது வந்து நம்ம என்ன தான் காஸ்ட்லியான ஆயிலு ஷாம்புலாம் யூஸ் பண்ணாலும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது போகாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. பட் என்னவோ சின்ன பையன்லேருந்தே வந்துடுச்சேன்றனால நான் ஒரு சில ரெமெடிஸ் பண்ணினேன். அதில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. வேப்பிலையுடைய கொழுந்து, கொஞ்சமாக தயிர், நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தேன். 2 தடவை தான் போட்டேன். அவனுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை என்னாட்ட சைனஸ் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் ட்ரையர் போடுறதும் தப்பு தான். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு போடலாம், தப்பு இல்லை. வெயில் அடிக்குதேன்னு குளிங்கடான்னு இப்போன்னு பார்த்து வெயிலை காணோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.